A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 23 verse 19 to 21. ஸோ Proverbs 23வது அதிகாரம் அதில் 19லேருந்து 21வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சாலமன் மொத்தமாக ஒரு சமரியாக சோம்பேறித்தனத்தை யார் சோம்பேறியாக இருந்து சும்மா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஸ்லக்கடாக இருக்கிறத பற்றி அங்கே ஒரு வார்னிங் கொடுக்குறார். இது அவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்கிறார். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 21. ஸோ Proverbs chapter 23 verse 21 which says, "For the drunkard and the glutton will come to poverty and drowsiness will clothe a man with rags." அப்படி சொல்கிற for the drunkard and the glutton will come to poverty and drowsiness will clothe a man with rags. ஸோ டேரெக்டாக இங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் குடிகாரனாக இருந்துட்டு இல்லைனா சோம்பேறியாக இருந்தால் இறுதியில் என்னாகும், நீங்கள் ட்ரெஸ்ஸு போடுறது ரேக்ஸ் வச்சு தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணுவீங்கன்னு சொல்கிறார். அதாவது ரோட்டில் தான் கிடப்பீங்கன்னு சாலமன் டைரெக்டாக சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம டேக்அவே என்னது? ஸோ இவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், ட்ரங்கர்டு கிளட்டர். இதெல்லாம் என்னது? ட்ரங்க்கு குடிக்கிறது சோம்பேறியாக இருக்கிறதுலாம் ஒரு பழக்கம், ஒரு ஹேபிட். ஸோ சாலமன் இஸ் பேசிக்லி சேயிங் நம்ம ஹேபிட்ஸ், நம்ம ஆப்படைட்ஸ், நம்ம டிசையர்ஸ் ஷேப் ஆர் டெஸ்டினி மாதிரி. அதாவது நம்ம பழக்கங்களே நம்மளோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுதுன்னு சாலமன் இங்கே ஒரு வார்னிங் தரார். ஸோ பேசிக்லி அதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு இருக்க ஹேபிட்ஸ், நம்மளுக்கு இருக்க பழக்கம், நம்மளுக்கு இருக்க ஆப்படைட் மீனிங் எது பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் என்ன இருக்கணும், ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்கணும், நல்ல பழக்கமாக இருந்தால் தான் we will have a good future. இல்லைனா பேட் ஹேபிட்ஸாக இருந்தால், நம்மளுக்கு கெட்ட பழக்கங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் இறுதியில் அது நம்மளை எங்கே போய் சேர்க்கணும்னு சாலமன் சொல்கிறாரு. ரோட்டில் ரேக்ஸ் போட்டு குடிகாரம் கூட சுற்ற வேண்டியதான் சாலமன் இங்கே சொல்கிறார். ஸோ என்ன ஒரு எக்ஸாம்பிள், இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நிறைய வாட்டி சொன்ன மாதிரியே ஒரு ஃபார்ம் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபார்மில், ஒரு ஃபீல்டில் ஒரு கார்டன் எடுத்துக்கோங்க. அது கார்டனில் இல்லை ஒரு ஃபார்மில் என்ன இருக்கும், நிறைய செடிகள் ஃபார்மர்ஸ் வளர்ப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, ஃபர்டிலைசர்ஸ் ஆர் மென்யூர் ஆர் பெஸ்டிசைடெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு இடத்த மட்டும் விட்டா என்னாகும், அந்த ஒரு இடத்த மட்டும் அவங்க மிஸ் பண்ணிட்டா பெஸ்டிசைட் அடிக்க என்னாகலாம், அந்த இடத்துல பூச்சி வளரும், அந்த இடத்துலேருந்து அப்படியே என்னாகும், அவங்க மிஸ் பண்ண இடத்துலேருந்து எல்லாத்துக்கும் பரவி இறுதியில் என்னாகும், 6 மாதம் கழித்து கஷ்டப்பட்டு வளர்ந்த எல்லாமே அந்த ஒரு இடம் மிஸ் பண்ணதால் ஃபுல்லாக வீணாக போயிடும். ஏன்னா அந்த ஒரு இடம் அவங்க மிஸ் பண்ணி ஒரு இடத்துல அவங்க சோம்பேறித்தனமாக இருந்திருப்பாங்க. இல்லை ஒரு இடத்துல என்னென்னா, இவ்வளோ அடிச்சிட்டனே இங்கேயும் நான் ஏன் கவனிக்கணும்னு கேர்லெஸ்ஸாக விட்டதுனால என்ன இருக்கும், இறுதியில் ஃபுல் எஃபர்ட்டும் வீணாக போயிருக்கும். அதே மாதிரி தான் இங்கே சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பழக்கங்கள் எல்லாம் என்ன வரும், ஒரு சின்ன எஃபெக்டோடு இருக்காது. நம்ம ஹேபிட்ஸ் எல்லாம் என்ன இருக்கும், ஒரு சின்ன எஃபெக்டோடு இருக்காது. இறுதியில் அது எல்லாமே என்ன வரும், ஒரு பெரிய பெரிய பின்விளைவுகளாக இருக்கும். பீட் எஸ்பெஷலி நம்ம கரண்ட் ஜென்ரேஷன் ஃபோன்ன்றதுலேயே என்ன பண்ணுவாங்க, 15-20 நிமிஷம் பண்ணுவாங்க. இல்லை, நீங்கள் பசங்களை பார்த்தீங்கன்னா either டிவி ஆர் ஃபோன் ஆர் ஐபேட் ஆர் சம்திங். என் காலம்னு சொல்ல முடியாது, பிகாஸ் திஸ் இஸ் மை டைம். பட் மேபி எங்கள் அப்பா டைம்லலாம் பசங்கள்லாம் எங்கள் அப்பாவும் இருக்க போது இல்லைனா ஒரு 20-30 இயர்ஸ் பேக் முன்னாடிலாம் பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, வெளியே போய் விளாடுவாங்க, ரோட்டில் போய் விளாடுவாங்க. ஆனால் நவடேஸ் பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஒரே ரூமில் உட்காந்துட்டு ஒரு ஃபோனை பார்த்துட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் அ வெரி குட் ஹேபிட். அது என்ன, ஒரு நல்ல பழக்கம் இல்லை. தேர் ஹைஸ் வில் கெட் அஃபெக்டட். தேர்ஸ் லாட் ஆஃப் சயின்ஸ் பிஹைண்ட் இட். பட் ஸ்லீப் அஃபெக்ட் ஆகும். ஸ்லீப் அஃபெக்ட் ஆகிறதால என்ன ஆகும், உங்கள் ஹார்ட் அஃபெக்ட் ஆகும். ஹார்ட் அஃபெக்ட் ஆகிறது ஆப்வியஸ்லி யுவர் ஹெல்த் வில் ஆல்சோ கெட் அஃபெக்டட். பட் லீவிங் தட் அசைட், ஸோ என்ன, அது ஒரு சின்ன பழக்கம், ஒரு ஃபோன்ன்ற பழக்கம் இறுதியில் எவ்வளோ பெரிய எஃபெக்ட் ஆகும். ஏன்னா இப்போ தான் இது தொடங்குறதுனால ஸ்டடீஸ் ஆர் கம்மிங் நவ். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடீஸ் வருது, ரிசர்ச் வருது, த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் யூஸிங் ஃபோன் அட் நைட். ஸோ அதே மாதிரி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுவாங்க. இது ஃபோன் ஒரு பக்கமாக ப்ரொக்ராஸ்டினேட் பண்ண வேண்டிய வேலையை என்ன பண்ணுவாங்க, தள்ளி வச்சு கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருந்தால் என்னாகும், இறுதியில் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பெரிய சேலஞ்ச் ஆகிடும். நம்ம வாழ்க்கையை, நம்ம டெஸ்டினி, நம்ம ஆண்டவர் வச்சுருக்க சித்தம்படி நடக்கணும்னா we should all eliminate such habits. இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கங்களெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணால் தான் we can walk with God. ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்துட்டு நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கலாமா? ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபோன் நோண்டிக்கிட்டே வேதாகமம் படிக்காமல் இருக்கலாமா? ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் நம்மளுக்கு இருக்குமா? இல்லை. ஸோ தட் இஸ் வாட் சாலமன் இஸ் ரிமைண்டிங் அஸ். லைக் இந்த மாதிரி சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தால் we are not child of God. ஸோ
we have to align ourselves with God's will. நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம அலைன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? we should start eliminating all these habits. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி பசங்களாக இருந்தால் ஃபோன் நோண்டுறாங்க, பட் ஓகே ஃபோன் நோண்டுட்டும், லிமிட்டாக இருக்கட்டும். let them limit that to some of the time to reading the பைபிள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கட்டும். அவங்களே ஒரு குரூப் பண்ணி பைபிள் ஸ்டடி பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸும் கூட அவங்களே ரீட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ we can make better use of the limited time. அவங்க இருக்க டைமுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க பெட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ this can also extend to your heating habits. சாப்பிட்ற பழக்கத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் ஃபார் நவ் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மெயின் கோர் ஹேபிட்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம்? ஹெல்த்தி ஹேபிட்ஸாக மாற்றுங்க. இந்த ஃபோன்ன்றதை வந்து பைபிள் படிக்கிறது அந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ், சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். அண்ட் ஃபார் தட் we need God's grace. நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவர் எனக்கு அந்த டிசிப்ளினை கொடுங்க, எனக்கு அந்த தைரியத்தை கொடுங்க, எனக்கு அந்த பலத்தை கொடுங்க, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் ராங் அண்ட் த டிசிப்ளின் டு டூ வாட் இஸ் ரைட். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம பழக்கங்கள், ஆல் த ஹேபிட்ஸ், எல்லாருக்கும் கெட்ட பழக்கங்கள் இருக்கும். அந்த கெட்ட பழக்கத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை நல்ல பழக்கத்தை மாற்றுறதுக்கு ஆண்டவர்கிட்ட பலத்தையும் கிருபையும் கேட்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.